ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே துலாம் ராசி. காலபுருஷனுடைய 7வது ராசியான துலாம் சுக்கரனுடைய வீடு, சௌமிய வீடு, இயற்கை சுபருடைய வீடு. இங்கே சனி உச்சமாவா, சூரியன் நீச்சமாகும். சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே துலாத்தில் இருக்கும். தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் துலாத்தில் இருக்கும். எப்பயுமே கோச்சார பலன்கள்ங்கிறது ராசிக்குத்தானே தவிர லக்னத்துக்கு கிடையாது. சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள் மற்றும் சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்த துளாராசிக்காரர்களுக்கானது. உங்களுக்கு இது வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்த்தபடி இருந்தால் உங்கள் ராசியை இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக அட்டம குரு ஆட்டி படைக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த நெகட்டிவும் நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படிங்கிற ரீசன், உங்கள் ராசிக்கு குரு இயற்கையாகவே 6ஆம் அதிபதி. அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. கெட்டவன் கெட்டிட கிட்டிடும் ராஜயோகம். சொல்லப்போனால் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரும் அட்டம குருவாக தான் அவர் செயல்படுவார். குரு பகவான் எப்போவுமே இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடங்கள் மூலமாகவே அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இவர் 8ஆம் இடத்துல மே 1ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகும்போது துலா ராசியான உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கும் ராசிகளை பார்ப்பார். அதாவது 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். அதுபோக உங்கள் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டையும் குரு பார்த்துறார். இப்போ இந்த அமைப்பு படி பார்க்கும்போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, முன்னேற்றம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள், வேலை மாற்றம், இடம் மாற்றம், உழைக்காமல் வரக்கூடிய பணம், உயில் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் போன்றவற்றை இவர் தருவதற்கு தயாராக இருப்பார். பங்குச்சந்தை அதிர்ஷ்டம், லாட்டரி சீட்டு யோகங்கள் போன்றவையும் கூட 8ஆம் இடத்து குருவினால் கிடைக்கக்கூடியது தான். நிரந்தர வெளிநாட்டு வாய்ப்புகளை எதிர்நோக்கி காத்திருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய ஏற்படும். உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் என்பதனாலேயே சொல்வாக்கு மிகும், செல்வாக்கு மிகும், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் நீங்கும், குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வேலையில் மாற்றம், உத்தியோகத்தில் உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவற்றை துளாராசிக்காரர்கள் இப்போ எதிர்பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாசிட்டிவான நிகழ்வு நடக்கும். ஆறுக்குடையவன்கிற முறையில் அவர் 8ஆம் இடத்துல மறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீண்ட காலமாக இழுபறியில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் நீங்கி கவலை மறந்து சந்தோஷமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். அதுலேயும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க கேது பகவானையும் குரு பார்த்துறாருங்கிறதுனால தூக்கமின்மையினால் அவதிப்பட்டு வந்த துளாராசி அன்பர்களுக்கு இனி நல்ல உறக்கம் வரும், சுப செலவுகள் ஏற்படும், விரயங்கள் கண்ட்ரோல் ஆகும். சுபமான விரயங்கள், நல்ல காரியத்துக்காக செய்யப்படுற விஷயம், கல்யாணம், வீடு கட்டுதல், இடம் வாங்குதல் மாதிரியான விஷயங்களுக்கு சுப செலவுகள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும். பொதுவாக தனஸ்தானத்தை குரு பார்த்தாருன்னா வரவு செலவு சீராகும். நம்ம இது வரைக்கும் சொல்ல காப்பாற்ற முடியாமல் இருந்தோம்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். இந்த தேதிக்கு உனக்கு இதை தர்றேன் அப்படின்னு சொன்னால் அதை செய்ய முடியும். ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னால் அதை முடிச்சு கொடுக்க முடியுங்கிற அமைப்பு. 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ஆயுள் பற்றிய பயம் குறையும். மனதில் ஒரு இனம் புரியாத தைரியம் ஏற்படும். நிறைய பிரயாணங்கள் செய்து அதன் மூலம் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டாகும். 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால இடம் வாங்கும் வாய்ப்பு, வீடு கட்டும் வாய்ப்பு, கார் வாங்கும் வாய்ப்பு, வாகன மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதலீடுகள் லாபகரமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டாகும். சுய முயற்சினால் கட்டிக்கொள்ளும் வீடு 8ஆம் இடத்தை குறிப்பிடுங்கிறதுனால இந்த 8ல் உட்கார்ந்துருக்கிற குரு கடன்பட்டு வீடு கட்டும் யோக்கியதையை துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் கொடுப்பார். அப்படியே இல்லைனாலும் கடன்பட்டு இடமாவது வாங்கி போடுவீங்க. ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி போடலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுங்கிற மாதிரியான அந்த அமைப்பு ஏற்படும். குழந்தை பேருக்கான செலவுகள் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். இதில் 7க்கு 2 அப்படிங்கிற தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கூட்டாளிகள் மூலம் லாபம், கூட்டாளிகள் மூலம் ஆதாயம், வாழ்க்கை துணை மூலம் லாபம், வாழ்க்கை துணை வேலைக்கு செல்வது, அதன் மூலம் கிடைக்கும் வருமானம், முன்னேற்றம் போன்றவை ஏற்படும். உங்கள் உடல் நலன் அக்கறைப்படும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உயர்கல்விக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இது சாத்தியப்படும் நேரம்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு ஒரு பொன்னான அமைப்பு. பட்டம் பதவியை தேடி யோசித்து கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த 4ஆம் இடத்தின் குரு பார்வை உங்களுக்கு அது தேடாமலே சேரும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற வாய்ப்புகளும் உண்டு.
விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்வது, உத்தியோக மாற்றம் செய்வது, வெளிநாட்டு பிரயாணத்தை மேற்கொள்வது, சுப விரய செலவுகள் செய்து கொள்வதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்கும். பொதுவாக அட்டங்குருனாலே அட்டம சனி மாதிரி அதிலும் ஒரு மோசமான விளைவுகள் சொன்னாலும் நம்ம ராசிக்கு குரு யாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கு அவர் நல்லவராக இருந்து மறைகிறார் அப்படின்னம்னா அதை நெகட்டிவ் பலனில் எடுத்துக்கலாம். நேச்சுரலாகவே இயற்கை சுபரான குரு பகவான் கோச்சாரத்தின் மூலமாக நிலைத்த வீடுகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம் இந்த வீடுகளில் உட்காரும்போது ஒரு நிலையான நீடித்த பலன்களை அனைத்து ராசிகளுக்கும் கொடுத்து விடுகிறார் என்றால் அது மிகையே அல்ல. ஸோ அந்த வகையில் இந்த குரு பயிற்சியானது நிலைத்த நல்ல பலனை தருவதற்கே துலாத்திற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. சாதகமான தசாபுத்திகள் நடப்பில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே கோச்சார பலனை 5-10% மேலே வேலை செய்யாதுன்னு சொல்லிவிடுவேன் ஆரம்பத்திலேயே. ஏன்னா நம்மளுடைய கோச்சார பலன் வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெகுலர் கிளைண்ட்ஸ் பெருசாக லைக் பண்ணவே மாட்டாங்க. சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு உண்மை தெரியும், ஜாதகத்தின் அடிப்படை நாதமே நம்மளுடைய லக்ன ரீதியாக, நாம பிறந்த நட்சத்திர ரீதியாக நடப்பு திசைகளும் மற்றும் கிரகங்களின் அமைப்பும் தான் தீர்மானிக்கிறதுங்கிறது. ஏன்னா இதை நம்ம இந்த 4 வருஷமாக சொல்லி 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 அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு அவங்களே கிட்டத்தட்ட ஜாதகம்னா இப்படி தான் இருக்கும், எனக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற கன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட்டே வாங்குறேன். அப்போ கோச்சாரங்கிறது ஒரு போகிற போக்கில் நடக்கிற ஒரு நிகழ்வு தானே தவிர அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்டு கோடிகளை குவிக்க போகும் ராசிகள் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நடக்கிற உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் இந்த கோச்சார பலன் எல்லாம் தூக்கி போடுங்க, கணக்கிலேயே எடுத்துக்காதீங்க. தசாபுத்திகள் ஓரளவுக்கு மோசமாக இருந்ததுன்னா மட்டுமே கோச்சார பலனும் கொஞ்சம் தன்னுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டாகுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் அட்டம குருவாக இருந்தாலும் சரி, பாக்கிய குருவாக இருந்தாலும் சரி, நடக்கிற நிகழ்வு நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த குரு பயிற்சியில் பெரிதும் கவலை கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் கூறும் பலன். இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆதிபராசக்தி, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வாழ்வியலில் மேலும் சுபத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனம். நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31 தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய அன்பர்கள் சேர்ந்துட்டாங்க, மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. மேலும் விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.